ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது அஞ்சல் துறையில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு முகவர் பார்த்தா தேர்வு செய்ய போகிறாங்க. இதுக்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது தாம்பரம் கோட்டத்தில் அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு விற்பனைக்கான முகவருக்கான தேர்வு ஜூலை 30 பார்த்தா நடைபெற போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமாக நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வேலைவாய்ப்பு இல்லாத சுய வேலை செய்கின்ற இளைஞர்கள், ஏதாவது ஒரு காப்பீடு நிறுவனத்தின் முன்னாள் முகவர்கள், முன்னாள் இராணுவத்தினர், அந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்க, அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லலாம். இது அரசு வேலை அல்ல, முழுமையாக கமிஷன் அடிப்படையில் பணியாகும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க நபர் வேறு எந்த ஆயுள் காப்பீடு நிறுவனத்திலுமே அங்கீகரிக்கப்பட்ட முகவராக இருக்கக்கூடாது. தேர்வு செய்யப்படுவோர் தேசிய சேமிப்பு சான்றிதழ் அல்லது குடியரசு தலைவரின் பெயரில் பார்த்தா நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தா 50 ரூபாய் செலுத்த வேணுன்றதை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படம், பான் கார்டு அல்லது ஆதார் அட்டையின் நகல், கல்வி தேதி நகல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 30 பார்த்தா காலையில் அந்த தாம்பரம் அஞ்சல் தலைமங்கம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும், நேர்காணல் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கான இன்டர்வியூ மூலமாக இந்த வேலையை சைட் பண்ண பாருங்கள். இது ஜாப் கிடையாது, முழுக்க ஒரு முகவராக கொடுத்துருக்காங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.